சந்தோஷம். பகிர்தல் என்பது நமக்கு தெரிந்தவற்றை, கற்றவற்றை, கற்றுக்கொண்டவற்றை, அனுபவத்தை கைகோர்த்து பகிர்தல் என்பது அற்புதமான விஷயம். சிலருக்கு இது பிடிக்கும், சிலருக்கு இது பிடிக்காமல் போகும். தெரிந்ததை அதனோடு பகிர்ந்து கொண்டு அதில் மனநிலையை அடைய வேண்டும் என்று சொல்வார்கள். பெரும்பாலான நேரங்களில் நாம் முன்னேறிவிட்டால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம். மறந்துவிட்ட பிறகு அந்த முன்னேற்றத்தில் எந்த வழியில் வந்தோம் அந்த வழியில் மறந்துவிட்டு நாம் உற்சாகத்தில் இருக்கின்றோம். நம்ம அந்த நேரத்தில் தாளாட்டி, பாராட்டி, சீராட்டி, நம்ம உயர்வாக்கி, அதற்கு ஆலோசனை கொடுத்து, பயிற்சி கொடுத்து, மீண்டும் மீண்டும் சிறப்பாக வர வேண்டும் என்று உற்சாகமூட்டியவர்களை மறந்துவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் கற்றுக்கொண்டேன் என்று கனவில் மிதிப்பது இப்படி சாத்தியம். நாம் ஒன்றும் எல்லாமே கற்றுக்கொண்டு வானத்தில் குதிக்கவில்லை, வந்த பிறகுதான் கற்றுக்கொண்டோம். உன் ஆற்றலை எக்காரணத்தை கொண்டும் இழக்காமல் அதில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கை ஜெயிக்கொடுக்கிற தருணங்கள் அதிகம். முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை முன்னேற வைத்து அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வழிநடத்துகின்றோம். சில நேரங்களில் அவர்கள் வந்த பாதையை மறந்து விடுகிறார்கள். ஒப்பிட்டவரை உள்ளவரை நினை என்பார்கள். நாம் எங்கே வளர்ந்தோமோ அங்கே தன் மனசாட்சியை வைத்துதான் பணிபுரிய வேண்டும். உன்னை இரவும் பகலாக இருவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒன்று மனசாட்சியும் இன்று கடவுளும் தான் உன்னை அப்போதெல்லாம் தட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வந்த பாதையை மறந்துவிட்டு எதுவும் தெரிந்துவிட்டும், கற்றுவிட்டும், இதைவிட மிகப்பெரிய எனக்கு ஏதோ கிடைக்கப் போகிறது என்று உற்சாகத்தில் மிதந்து வெளியே சென்று விட்டு பின்பு அவதிப்பட்டு அந்த இடத்தில் மருந்து மீண்டும் தேடி வருவதால் என்ன லாபம்? நாம் உணரக்கொள்ள வேண்டும். நாம் இந்த நிலையில் வருவதற்கு நமக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள், நம்ம எதை நோக்கி கற்றுக்கொண்டோம், எதனால் நம்முடைய இந்த பாதை விரிவானது, இந்த அறிமுகம் விரிவானது, நம்மளை எப்படி அடுத்தவர்கள் கண்டு கொண்டார்கள், நம்மால் இருக்கின்ற இந்த திறன் எப்படி வெளிப்பட்டது. இந்த வெளிப்பாடுக்கு போகிறதுக்கு முக்கியம் காரணம் நீ எங்கே இருந்தையோ அங்கே உன்னுடைய ஆற்றலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம் கிடைத்தது. அதனால் தான் இந்த உணர்வுகள் வெளிப்பட்டது என்று உணர்ந்து கொண்டு நாம் இருக்கும் வரைக்கும் நம்மால் ஒரு சின்ன இடையூறு கூட நாம் இருக்கும் இடத்தில் வரக்கூடாது என்று உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும். ஆனால் நம்மளை குருவாக மதித்து நம்மளை அற்புதமான சில ஊக்குவித்ததோடு நம்மளை ஆளாக்கி அனைவரையும் மறக்காமல் பணிவன்போடு நம்மளை மதிக்க வேண்டும். நம்ம சுற்றி நம்மை யாரெல்லாம் சில நேரங்களில் பாராட்டியிருப்பார்கள், சில நேரங்களில் நம்மளை தூற்றிருப்பார்கள், சில நேரங்களில் சில சங்கடங்கள் வந்திருக்கும். எல்லா நிலையும் செதுக்கிதான் இந்த சிலையாக அங்கே நாம் பயணப்பட முடியும். இந்த சிலை கருவறைக்குள் மீண்டும் பூஜிக்க வேண்டும் என்றால் நன்றி கடன் பெற்று அது உணர்வுகளோடு செய்தால் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வெற்றி பாதையை உருவாக்க முடியும் என்கிறது தத்துவம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.